டிஆர்பி ராசா அவர்களே, தனிப்பட்ட முறையில நாங்க உங்களை விமர்சனம் செய்யணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அரசியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது. உடனே அதுதான் திமுகவுடைய நாகரிகம் சொல்ல மாட்டேன். அதுதான் அவங்களுடைய என்ன வார்த்தை வச்சுக்கீங்க. நீங்க நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன். தமிழ்நாட்டில் இவ்வளவு முதலீடு வந்து விட்டது, இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்து விட்டது, இவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் தொடர்ந்து பொய்யை மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக, நாங்கள் நாகரிகமான அரசியல் நாங்கள் செய்து வருகின்றோம். அரசாங்கம் தவறு செய்தால் தட்டி கேட்போம், வெளிப்படுத்துவோம், நல்லது செய்தால் பாராட்டுவோம். அது எந்த அரசு இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை பற்றி எந்த விமர்சனமும் செய்யவே கூடாது. அப்படி செய்தால் உடனடியாக தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம். ஏன் பொய் சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே, டிஆர்பி ராஜா அவர்களே, ஏன் பொய் சொல்றீங்க? பாக்ஸ்கான் நிறுவனத்துடைய தலைவரே அதை மறுத்திருக்கின்றார். நாங்க 15,000 கோடி முதலீடு நாங்க சொல்லவே இல்லை, கையெழுத்தும் போடல, புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நாங்க போடலன்னு அவரே சொல்றாரு. பிறகு எந்த அடிப்படையிலே நீங்க பொய் சொல்றீங்கன்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியாத டிஆர்பி ராசா அவர்கள் இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி எங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அரசியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது. உடனே அதுதான் திமுகவுடைய நாகரிகம் சொல்ல மாட்டேன். அதுதான் அவங்களுடைய என்ன வார்த்தை வச்சுக்கீங்க. நீங்க நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன். ஆனா நாங்க அப்படி கிடையாது. டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், நாகரிகமான அரசியல், வளர்ச்சி அரசியல் எங்களுடைய அரசியல்.